அரசியலுக்குள் நுழைந்து சட்டமன்ற உறுப்பினர், அடுத்தபடியாக துணை முதலமைச்சர் அப்படின்ற பதவி கிடைச்சிருக்கு. அதற்கு அடுத்தபடியாக அவருடைய நகர்வு எப்படி இருக்க போகிறது? பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலும் பரப்புரை அப்படின்றதையும் தொடர்ச்சியாக அவர் மேற்கொண்டு வருகிறார் அப்படின்றதன் அடிப்படையில் தற்போது துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு 2025ஆம் ஆண்டு எவ்வாறாக இருக்க போகிறது? அவருடைய நகர்வுகள் அப்படின்றது முதலமைச்சர் அப்படின்ற பதவியை நோக்கி இருக்கிறதாக தான் அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க. அதன் அடிப்படையில் அவருடைய ராசி நட்சத்திரத்தின் அடிப்படையில் அவருக்கு 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கும்? அவருக்கு இந்த வருஷம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நிறைய புகழ் கிடைக்கும். மக்கள்கிட்ட வந்து இந்த 2025 முழுக்க நேரில் போய் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைக்கும். கட்சியில் வந்து இளைஞர்கள், அவர் அரசியல் 50%, அவர் கட்சியை 50% இனிமேல் கூடுதலாக பார்ப்பார். ஸோ நிறைய இளைஞர்களை கட்சிக்குள்ளே கொண்டுறதுக்கான வேலைகள் பண்ணுவார். கட்சி சார்ந்த பேரணி, ஊரணி, ஊர்வலம், இந்த பைக் ரேலி இந்த எலெக்ஷன் டைமில் பண்ணாங்க. பைக் ரைடர்ஸ்னு டிஎம்கேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஏற்கனவே செஸ் ஒலிம்பியாட்டு தமிழ்நாட்டில் பண்ணாங்க. அந்த மாதிரி மூளைக்கு வேலை தரக்கூடிய கேரம் போர்டு, இந்த மாதிரி மூளை சம்மந்தப்பட்ட, உடல் உழைப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் தமிழ்நாட்டில் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதன் மூலமாக உலகளவில் ஒரு புகழ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த விளையாட்டுத்துறைக்கு இந்திய அளவில் தமிழ்நாட்டில் ஒரு நிகழ்ச்சி நடத்த அது உலக அளவில் பேசப்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. என்னென்னா ஒரே விஷயம், அவருடைய ஜனநாயக கேது மேலே இப்போ சனி போகிறதுனால அவர் ஒரு பிளான் பண்ணார்னா அந்த பிளான் சொன்ன டைமுக்குள்ளே முடிக்க முடியாமல் டிலே ஆகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு இயற்கை மழை வெள்ளம், ஏதாவது ஒரு மீட்டிங் அறிவித்தா கூட ஏதாவது ஒரு மழை காரணமாகவோ இல்லை பார்ட்டி மெம்பர்ஸில் ஏதாவது ஒரு சூழ்நிலை காரணமாக போஸ்ட்போன் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம் தான் வரும். ஸோ அவர் இனி வரக்கூடிய ஒரு ஆண்டுகள் ஒரு டென்ஷனாகவும் பரபரப்பாகவும் அதிகமாக வேலை செய்யக்கூடிய ஒரு நிலை தான் இருக்கும் அவருக்கு. ஸோ ஒரு பரபரப்பு, எப்பயுமே பிஸியாகவே இருப்பார். இந்த வருஷம் முழுக்க ஏதாவது ஒன்று பண்ணலான்ட்டு டிலே ஆகிட்டே இருக்கும். அதுக்கு டென்ஷன் ஆகிட்டு அடுத்தடுத்து பண்ணலான்ட்டு இப்போ இந்த வருஷம் பூரா அவருக்கு போகிறதே தெரியாது. அவ்வளோ பிஸியாக இருக்க போகிறார். ஒரு பிஸி இயராக தான் இருக்கும். அவருடைய நோக்கம் அப்படின்றது 2026 முதலமைச்சர் தான் அப்படின்றது தான் அரசியல் நோக்கர்கள் கணிக்கிறாங்க. அதற்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, இது நம்ம எலெக்ஷன் கிட்ட தான் சொல்ல முடியும். நம்ம இப்போ டூ லாங் ப்ரெடிக்ஷன் தர முடியாது. ஸோ எலெக்ஷன் டேட் வந்து மிகப்பெரிய ரோல் பண்ணும். ஸோ அந்த டைமில் ஒரு கூட்டணிலாம் ஒரு அலைன் ஆனதுக்கப்புறம், இப்போ எக்ஸாம்பிள் இப்போ ஏடிஎம்கேல வந்து இப்போ இருக்கிற ஒரு ஜஸ்ட் லைக் தட் ஒரு அசம்ஷன் மேபி வாட் எவர் இட் இஸ். ஸோ இப்போ ஏடிஎம்கேல இருக்க அலையன்ஸ் கூட யார் சேர்றா, யார் வெளில போகிறா, டிஎம்கேல இருக்கக்கூடிய காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், முஸ்லீம் யூனியன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இதில் என்ன ஏதாவது ஆசிலேஷன் வருதா? இப்போ அடுத்து பிஜேபியில் யார் யார் இருக்காங்க, சார் ஏடிஎம்கேல இப்போ தேமுதிகவுடைய ரோல் என்ன, இதெல்லாம் வச்சுட்டு அவங்க தலைவரோட ஜாதத்தில் வச்சு கேல்குலேஷன் பண்ணும் பொழுது எக்ஸாக்டாக இவ்வளோ சீட் வருவாங்க, இவர் தான் முதலமைச்சர் நம்மளால் அடித்து சொல்ல முடியும். இப்போ நம்ம சொல்கிறது வந்து மேக்ஸிமம் கரெக்டாக வரும். சப்போஸ் ஏதாவது அந்த எலெக்ஷன் டேட்டு மாறும்போது, கூட்டணி தலைவர்கள் மாறும்போது ஒரு 10% மாறிட்டா அது தப்பாக போயிடும். ஸோ ஒரு அடுத்த வருஷம் 2025 டிசம்பரில் நம்ம உறுதியாகவே சொல்லிட முடியும். அப்போ நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும் யார் யாருன்ட்டு.